ஸோ குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கஸ். ஸோ மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போகிறோம். அதாவது கோவிலுக்கு ரெகுலராக போகிறேன். இந்த கோவிலுக்கு வந்து நான் ரொம்ப நாள் கழித்து போகிறேங்க. ஸோ அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நான் ரெகுலராக போய்கிட்டு இருந்த கோயில் தான் இது. எந்த கோயிலுக்கு நான் ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. திருப்போரூர் கந்தசுவாமி கோயிலுக்கு போகிறோம். ஸோ நிறைய நாஸ்டாலஜிக் ஃபீல் இருக்குது மக்களே இந்த கோயிலுக்கும் எனக்கும். ஒரு 2 years ஆகுதுன்னு வச்சிங்களேன் இந்த கோயில் போய். ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நான் ரெகுலராக வந்து போயிட்டு இருந்த ஒரு கோயில் இது. இவங்க கூட போய் ஒரு 14 years பேக் மந்த்லி மாதம் இல்லை டைம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் போவோம். அதாவது நான் சைதாப்பேட்டில் இருக்கும்போது. ஸோ இப்போ தான் வந்து அகைன் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கலாம். மணி வந்து கரெக்டாக இப்போ ஒரு 5:30 ஆகுது. இன்றைக்கி August 1, 1ஆம் தேதி பிறந்திருக்கு. இன்னும் வந்து விடியலை பாருங்களேன். ரோட் காட்டுறேன். ஸோ இன்னும் வந்து வெளிச்சம் வரல. வெளிச்சம் வரட்டும், நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மக்களே. ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ஒரு 80% வந்து 80% ஆஃப் த பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க மக்களே. லைக் கொடுத்தீங்கன்னா தான் மற்றவங்களுக்கு வந்து ஒரு 4 பேருக்கு வந்து நீங்கள் ஒரு லைக் கொடுக்கறதுனால ஒரு 4 பேருக்கு வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணோம், வீடியோவை காட்டும். ஸோ அதெல்லாம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக வந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ கொஞ்சம் வெளிச்சம் வரட்டும், உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இடமே மாறிடுச்சுல. A few moments later. ஸோ டைம் வந்து 7:10 ஆகுது. ஸோ இப்போ தான் வந்து கோயில்கிட்ட ரீச் ஆகணும். வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் மக்களே. காலையிலே வந்து கிளம்புனதுனால ரொம்ப வந்து டிராஃபிக் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து 3 பேர் வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஒரு 90s வரும்போது நாங்கள் இங்கே தான் தங்குவோம். இதுதான் தங்கறதுக்கு இடம். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் லோவாக இருக்குது கோயில்கிட்டே. பாருங்க கோயில். ஸோ மக்களே, இந்த இடத்த பார்த்துங்க. நான் இந்த இடத்த பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த மண்டபத்தில் தான் வந்து மேதகு பிரபாகரன் அவர்களோட திருமணம் நடந்தது. அந்த ஃபோட்டோ வந்து அவங்களுக்கு போடுறேன் பாருங்கள். ஸோ நல்லபடியாக வந்து
தரிசனம் முடிஞ்சது. காலையில் கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை. இன்றைக்கி சனிக்கிழமை கூட்டம் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் கூட்டம் கிடையாது. ஒரு 5 மினிட்ஸில் சாமி பார்த்துட்டோம். நல்லா கொஞ்ச நேரம் நின்னே பார்த்தோங்க. கோபுரம் பாருங்க மக்களே. ஆக்சுவலாக இந்த கோயிலில் வந்து கோபுரத்துக்கு வெளி தான் வந்து இந்த கொடிமரம் இருக்கும். பாம்பன் சுவாமிகள். ஆக்சுவலாக இந்த கோயில் கட்டுறதுக்கு இந்த உள்ள இருக்கிற மூலவர் இருக்காருங்கள, அவர் வந்து சுயம்பு. அவர் வந்து ஒரு மரத்துக்கு அடியில் இருந்ததாக வந்து இவருக்கு கனவுல வந்து அம்மன் சொல்லி அதை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக திருச்செந்தூருக்கு ஈக்குவலான ஒரு கோயிலுங்க. திருச்செந்தூரில் வந்து சூரசம்ஹாரம் நடந்தது இல்லைங்களா, அது வந்து நிலத்தில் நடந்தது, அதாவது பூமியில் வந்து நடந்தது. இந்த கோயில் வந்து இங்கேயும் வந்து ஒரு சம்ஹாரம் நடந்திருக்கு. அது வந்து வானத்தில் நடந்ததாக வந்து ஐதீகம். அதனால தான் வந்து போர் வந்து புரிஞ்சதுனால இது வந்து திருப்போரூர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட குலதெய்வம். இயர்லி ஒன்ஸ் இல்லை ஒரு 2 டைம்ஸ் வருவோம். ஸோ நாங்கள் வர்றது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 14 இயர்ஸ் வந்து சேர்ந்து வரோம். கடைசியாக வந்து 2012ன்னு நினைக்கிறேன், என் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்தது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து வரோம். காலையிலே சூப்பர் வைப்பு, அப்படியே கிளம்பி டிராஃபிக் இல்லாமல் இங்கே வந்தது. சொல்லுங்கள் சார். ஈவினிங் சாட்டர்டே இல்லை, இப்போ கூட்டம் கம்மி கோயிலில். ஈவினிங்கில் நல்லா கூட்டம் இருக்குமா? ஆனால் சாமி கும்பிட வரதே இல்லையா? பொங்கல் புளியோதரை வந்து வரான். அது ஒரு இது புளியோதரை விளாகா. சாமி கும்பிட்ற பேர் வந்து கட்டு போகிறாங்க. பாருங்க, கோயில் முடிச்சுட்டு நாங்கள் ஈசிஆர் போகிறோம். சரியான ஆக்சிடெண்ட்டுங்க. பஸ்ஸு அது பின்னாடி ஒரு பஸ்ஸில் போய் மோதிச்சு. அந்த பஸ்ஸை காட்டுறேனுங்க. பர்த்டேக்கு வந்து சாங் ரெக்வஸ்ட் பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டில் போன பஸ் வந்து பிரேக் அடிச்சது. பின்னாடி வந்து கவர்மெண்ட் பஸ் வந்து விதி பாதி உள்ளே போயிடுச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே போயிட்டு ஈசிஆரில் ஏதாவது ஒரு பீச்சை பார்த்துட்டு டிஃபன் சாப்பிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். காட்டுறேன். ஹோட்டல் மாமல்லா மகாபலிபுரம் கிட்ட மக்களே. இந்த ஆக்சுவலாக பழைய ஹோட்டல் சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி உள்ள இது வந்து இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. போயிட்டு டிஃபன் சாப்பிடுவோம். போகும்போது பையன்
அதனாலேயே வந்து அவங்க முன்னாடி எதுவும் பண்ணுறது கிடையாது. ஐயோ இப்படி வச்சா இதுவே நானாக சாப்பிட்றோன்னு நினைப்பாங்க. அதை நம்ம இப்போ எடுத்துருவோம், நம்ம எடுக்க போகிறோம். பிளேட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா நம்ம வச்சிருவோம். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன ஒன் எக்ஸ்ட்ரா பிளேட். ஆக்சுவலாக காங்கிரஸுக்கு ஏதோ மீட்டிங் போகலாம் இன்றைக்கி. ஒரே காங்கிரஸ் கொடிங்க. ஈஸியாக இருக்குது வந்து பல வருஷம் ஆகுது. சிங்கிள் ரோடாக இருந்தது, அப்படியே டபுள் ரோடாக ஆகிடுச்சு. ஸ்பீடு இது இருக்குன்னு நினைக்கிறேன்ல இங்கே. ஸ்பீட் லிமிட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே வந்து ஈசிஆருக்கு வந்திருக்கோம். ஈசிஆரில் வந்து சும்மா ஒரு பீச் வியூ மாதிரி லைட்டாக வந்து சில் பண்ணிட்டு போயிடலான்னு. ஆக்சுவலாக வெயில் அடிக்குதுங்க. மணி ஆனால் 9:30 தான் ஆகுது. நல்ல வெயில். ட்ரோன் விடலான்ட்டு ஒரு ஐடியா, எழுப்பி பார்ப்போம். கார் பாருங்கள், கார் வந்து அங்கே நிறுத்தியிருக்கோம். நிறுத்திட்டு இங்கே வரோம். ஆக்சுவலாக சிஎம் வீடு தாண்டி தான் வந்தோம். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் முன்னாடி, ஒரு 2 தெரு தள்ளி. ஈவினிங்கில் நல்லாயிருக்கும், இல்லைனா கொஞ்சம் அர்லி மார்னிங் வந்திருக்கணும். இந்த டைமில் யாருமே இல்லை பாருங்கள் பீச்சில். ஒரே ஒரு ஃபேமிலி தான் உட்காந்துருக்கு. சரிங்க மக்களே, ட்ரோனை எழுப்போம்.
வெயில் சரியான வெயில் அடிக்குதுங்க. அவ்வளோதான், கிளம்புறோம். ஓகே மக்களே, இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பாய்.